we step into social science class? Yes, ma'am. Are you okay? No, ma'am. Are you happy? No, ma'am. Why, dear? Most of your faces are looking so sad. Why? மேம் லாஸ்ட் பீரியட் தமிழ் பீரியட் மேம் தமிழ் சார் வந்து எக்ஸாம் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதில் என்னால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல மேம். அதனால் நான் சோகமாக இருக்கேன். தமிழ் எங்களோட தாய்மொழி மேம். என்னதான் மற்ற சப்ஜெக்டில் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் சென்டம் எடுத்தாலும் தமிழ் எங்களால் எடுக்க முடியல மேம். மேடம் நான் தினமும் 5லேருந்து 6 மணி நேரம் படிக்கிறேன். ஆனாலும் தமிழில் ஃபுல் மார்க் வாங்க முடியல. மேம் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் மேம். ஆனாலும் தமிழில் என்னால் முழு மதிப்பெண் வாங்க முடியல. மேடம் நான் கண்டென்ட்ல கிங் மேடம். நான் ப்ரெசன்டேஷனில் கோட்டை விட்டேன் மேடம். அதனால் தமிழில் என்ன ஃபுல் மார்க் வாங்க முடியல மேம். மேம் எல்லாத்துக்கும் நேரம் தான் காரணமா மேம்? இது எங்களுடைய நல்ல நேரமா இல்லை கெட்ட நேரமா? ஏன் எங்களால் சென்டம் எடுக்க முடியல? கேள்விக்கேற்ற பதில் கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக எழுதுவேன் மேம். ஆனால் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்காது. இதுதான் தமிழில் முழு மதிப்பெண் எடுக்காததுக்கு காரணமா மேம்? நீங்க கேட்டது போல தமிழ் எனது தாய்மொழி, ஆனா மற்ற சப்ஜெக்ட்ல என்னால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுது, தமிழ்ல மட்டும் எங்களால பண்ண முடியலையே. நான் 5லிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அதிக நேரம் எடுத்து படிச்சும் கூட என்னால தமிழ்ல முழு மதிப்பெண் வாங்க முடியலையே அப்படின்ற உங்களுடைய பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவான விடை கொடுப்பதற்காக நமது வித்யாலட்சுமி பள்ளியில் 2 சிறப்பான தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் என்ன விதமான வழிமுறைகள் அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வாங்க அந்த 2 தமிழ் ஆசிரியர்களிடம் தெளிவான சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. வாழ்வில் வெற்றியடைய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 100 மதிப்பெண் எடுப்பதற்கான சங்கடங்களாக மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வினாக்கள் கேட்டுள்ளனர். அந்த வினாக்கள் அனைத்திற்கும் பதிலளிக்கும் வகையில் இந்த காணொளியானது அமையும். அதற்காக முதலில் 10ஆம் வகுப்பில் உள்ள வினாத்தாள் வடிவமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வினாத்தாள் பார்த்தீங்க அப்படின்னா 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். அந்த பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த 15 வினாக்களில் 3 வினாக்கள் உரைநடை பகுதியிலிருந்தும் 3 வினாக்கள் இலக்கண பகுதியிலிருந்தும் 2 வினாக்கள் செய்யுள் பகுதியிலிருந்தும் இடம்பெற்றிருக்கும். மொழித்திறன் பயிற்சியிலிருந்து 3 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். மொத்தம் 11 மதிப்பெண்கள். இது இல்லாமல் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க என்கின்ற வகையில் 4 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். இது அனைத்தும் பகுதி 1ல் இடம்பெறும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 2. பகுதி 2 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. பிரிவு 1ல் உரைநடை வினாக்களும் செய்யுள் வினாக்களும் இடம்பெற்றிருக்கும். அதில் கட்டாய வினா ஒன்று இடம்பெற்றிருக்கும். அது என்ன கட்டாய வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாட செய்யுள் திருக்குறள். அதே போல பிரிவு 2 எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா 7 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த 7 வினாக்களும் மொழித்திறன் பயிற்சியிலிருந்தும் இலக்கணத்திலிருந்தும் இடம்பெற்றிருக்கும். அவற்றை நாம் கூர்ந்து கவனித்து சரியான அடிப்படையில் எழுதினால் முழு மதிப்பெண் பெறலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகுதி 3. இந்த பகுதி 3ஐ 3 பிரிவாக பிரித்து வைத்துள்ளனர். முதல் பிரிவு உரைநடை பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கும். அதில் 3 வினாக்கள் இருக்கும். ஏதேனும் 2 வினாக்கள் எழுதினால் போதும். அதுக்கு அடுத்த பிரிவு 2. அந்த பிரிவு 2ல் செய்யுள் சிறு வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இதிலும் ஒரு கட்டாய வினா இருக்கும். அந்த கட்டாய வினா என்ன என்றால் மனப்பாட செய்யுள் தான். அந்த மனப்பாட செய்யுளை படித்திருந்தால் எழுதி முழு மதிப்பெண் பெறலாம். பிரிவு 3ல் இலக்கண பகுதியிலிருந்து 3 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் அழகிட்டு வாய்ப்பாடு, இலக்கண சிறு வினாக்கள், அதுக்கு அடுத்ததாக அணி, இது 3 இடம்பெற்றிருக்கும். இதில் ஏதேனும் 2 வினாக்கள் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து விடை எழுதலாம். அதுக்கு அடுத்ததாக பிரிவு 4. இது 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 5 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். முதல் வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுளை பற்றிய நெடு வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா கடிதம். இந்த கடிதத்தை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று அலுவலக கடிதம், இன்னொன்று உறவு முறை கடிதம். அதற்குரிய நடையில் நாம் எழுதினால் முழு மதிப்பெண் பெறலாம். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு படம் கொடுத்திருப்பாங்க, அந்த படத்தை பார்த்து ஏதாவது ஒரு 5 தொடர் கேட்கலாம். இல்லை அந்த படத்தை பார்த்து ஒரு கவிதை எழுதுங்கன்னு கேட்கலாம். இதை கேட்டிருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது 5 மதிப்பெண் வினாக்கள் என்ன பார்த்தீங்கன்னா படிவங்கள். கிட்டத்தட்ட 4 படிவங்கள் உள்ளது. நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 படிவம். ஒன்று நூலக உறுப்பினர் படிவம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம் இருக்கும். இந்த 2 படிவம் தானா? இல்லை, இன்னும் 2 படிவம் உண்டு. அந்த 2 படிவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தன் விவரப்பட்டியல் தயார் செய்தல். அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு பயோடேட்டா ஃபார்ம் கேட்போம் இல்லையா, அந்த ஃபார்ம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம். இந்த 4 படிவத்தை நமக்கு நிரப்ப செய்து தெரிந்தால் முழு மதிப்பெண் அதில் பெற்றுவிடலாம். 5வது வினாவாக அதில் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி ஆங்கிலத்தில் நமக்கு கொடுத்திருப்பார்கள். அந்த ஆங்கிலத்தை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை புரிந்து கொண்டு நம்முடைய சொந்த நடையில் எழுதினாலே முழு மதிப்பெண் பெறலாம். அல்லது நிற்க அதற்கு தக அப்படின்ற ஒரு வினாக்கள் இருக்கும். அந்த வினாவை என்ன பண்ணலாம், நம்ம எழுதலாம். இவ்வாறு 5 மதிப்பெண் வினாக்கள் 5 இருக்கும். கடைசி பகுதி 5. பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா 3 விதமான வினாக்கள் இருக்கும். ஒன்று உரைநடை நெடு வினாக்கள் 2 கொடுத்திருப்பாங்க. அதில் ஏதேனும் ஒன்று எழுதினால் போதுமானது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா துணைப்பாட கட்டுரை கொடுத்திருப்பார்கள். அந்த துணைப்பாட கட்டுரையில் 2 கட்டுரைகள் இருக்கும். ஒரு கட்டுரை நாம் கதை எழுதுவது போன்றே இருக்கும். அதுபோல கதை எழுதுவது போன்ற கட்டுரை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேர்ந்தெடுக்கலாம் முழு மதிப்பெண் பெறுவதற்காக. ஒரு கடிதம் பார்த்தீங்கன்னா படித்து எழுதுவது போல தான் இருக்கும். அது படித்திருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அதுக்கு அடுத்ததாக 3வது வினா பார்த்தீங்க அப்படின்னா பொது கட்டுரையாக இடம்பெற்றிருக்கும். இந்த பொது கட்டுரை நம்ம புத்தகத்தில் இருப்பதும் கேட்கலாம், புத்தகத்தில் இல்லாமல் எது சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பு, இல்லைன்னா மழைநீர் சேகரிப்பு. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா கொரோனாவை பற்றிய ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வாழ்க்கை நடைமுறை சூழல்களில் இடம்பெறுகின்ற கட்டுரைகள். இதில் ஏதேனும் ஒரு கட்டுரை தொகுத்து எழுத சொல்லி கேட்கலாம். அப்படி எழுதும்போது தான் இது எல்லாமே வினாத்தாள் வடிவமைப்புடைய வகைகள். அந்த வினாத்தாள் வடிவமைப்பை முழுவதும் மாணவர்கள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். முதலில் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் விடையை என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். விடைகள் எழுதும்பொழுது நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற முடியும் என்பது சில காரணங்களினால் நமக்கு தமிழ் ஆசிரியர் அவர்கள் திரு நா. முரளி அவர்கள் நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி இங்க உங்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொள்வார். பாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வினாக்கள் கேட்டிருக்காங்க. தமிழில் எப்படி 100 மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வினாக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறை நீங்கள் சொன்னீங்கன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பொதுத் தேர்வில் 100 மதிப்பெண் எடுப்பதற்கு அவங்களும் தயாராவாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக. அன்பான மாணவர்களுக்கும் இந்த ஆசிரியரின் பணிவான வாழ்த்துக்கள். நம்ம வருடம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அரசு பொது தேர்வை எதிர்கொண்டு இருக்கிறோம். வருகிற எல்லா அரசு பொது தேர்விலும் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறோம். அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் இந்த மொழி பாடத்தை பொறுத்த வரையில் தான் அங்கே ஏதேனும் 1 மதிப்பெண் இல்லை 2 மதிப்பெண் பெறுவதற்கான வழித்தடங்களையும் நாமே கொடுத்து விடுகிறோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் நம்முடைய புரிதல் தவறான இடத்துக்கு போயிடுறது தான். ஐயா, தமிழை பொறுத்தவரை, மொழி பாடங்களை பொறுத்தவரை முழு மதிப்பெண் பெறணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மாணவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த நேர மேலாண்மை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஐயா, எப்படிங்க ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான காலம் 3 மணி நேரம். 100 மதிப்பெண்கள் எழுதுவதற்கான கால அவகாசம் என்ன, 3 மணி நேரங்கள். அந்த 3 மணி நேரம் வரையும் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பான். இங்க தொடங்கியதிலிருந்து இறுதி முடியும் வரை, இந்த 3 மணி நேரங்கள் முடியும் வரை, கால அவகாசம் முடியும் வரை, கடைசி வரையும் எழுதிக்கிட்டே இருப்பான். அப்ப எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தன்னை அறியாமலேயே சில இடங்களில் விடைகள் எழுதியிருப்பான், வினா போட்டிருக்க மாட்டான். அப்ப வினா போடாமல் விடை எழுதியிருக்குமாயின் அந்த இடத்திற்கு மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அப்ப அந்த இடத்துல நமக்கு மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்பை நாமே கொடுத்து விடுகிறோம். அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 3 மணி நேரம் கால அவகாசம் அப்படின்னா ஒரு 2:45 நிமிடம் நம்ம எழுதிடணும். மீத ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிடங்கள் நமக்காக வைத்திருத்தல் வேண்டும். ஏன் அப்படின்னா, எந்த விடையெல்லாம் சரியாக எழுதியிருக்கிறோமா, வினா எண் சரியாக போட்டிருக்கிறோமா, 1 மதிப்பெண்களுக்கெல்லாம் கேட்ட வினாவிற்கு விடை அளித்திருக்கிறோமா என்பதை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சரிபார்த்தாலே நம்ம 75% வெற்றியை பெறுகிறோம். ஐயா, மீதம் 25% எங்கெங்கயா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை.
நம்ம வினாத்தாள் வடிவமைப்பு இருக்கு இல்லைங்களா? வினாத்தாள் வடிவமைப்பு என்ன? ஒரு மதிப்பெண், அது பலவுள் தெரிக. பலவுள் தெரிக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினா, அதுக்கப்புறம் சிறுவினா, மொழிபெயர்ச்சி, அதுக்கப்புறம் குருவினா, அதுக்கப்புறம் சிறுவினா, அதுக்கப்புறம் நெடுவினா, இப்படி தான் வருகிறது இல்லைங்களா? அப்போ வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்குதோ அந்த வினாத்தாள் வடிவமைப்பை நாம் விடைத்தாள் வடிவமைப்பில் இருந்து சற்றும் மாற்றக்கூடாது. வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்குதோ, வினாத்தாள் ஒழுங்கு என்பது எப்படி இருக்கிறதோ அந்த வினாத்தாள் ஒழுங்குல தான் நம்முடைய விடைத்தாளும் அமைதல் வேண்டும். அப்பொழுதுதான் முழு மதிப்பெண்ணை பெறுவதற்கான வாய்ப்பாகிறது. அப்ப 70 இருந்து ஒரு 10%, அப்ப 80% வெற்றியை பெறுகிறோம். ஐயா மீதம் 20% எங்கெங்க வெற்றி தோல்வி அடைக்கிறோம் அப்படின்னா, ஐயா இப்போ பலவுள் தெரிய முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மொழிபெயர்ச்சி முடிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த பகுதியிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னங்கய்யா அப்படின்னா இந்த குருவினா, சிறுவினா, நெடுவினா. குருவினா என்ன இருக்குதோ உள்ளதை உள்ளது போல் எழுதுக, என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் தான் கொடுத்தாகணும். அப்ப இந்த சிறுவினா நெடுவினா போகிற பார்த்தீங்களா, அந்த சிறுவினா நெடுவினாவில் இருந்துதான் நாம் அதற்கான சரியான வடிவமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி ஐயா ஒரு சிறுவினா எழுதுறோம்னா அதுக்கு உத்தளிப்பு கொடுக்கணும், நிறைய மேற்கோள்கள் கொடுக்கணும். ஐயா சிறுவினாவுக்கு 3 மதிப்பெண் தான் 5 மதிப்பெண் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அமைப்பை நம்ம கொடுத்துதான் ஆக வேண்டும், மேற்கோள் கொடுக்கணும். கம்பராமாயணத்திலிருந்து கேட்குறாங்க, சிலப்பதிகாரத்திலிருந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து ஒரு வினா வருகிறது அப்படின்னா அந்த வினாவுக்கான ஒரு செய்யுளிலிருந்து வினா, அந்த வினாவுக்கான விடை செய்யுள் தான் இருக்கும். அப்போ நீங்கள் விடை எழுதும் பொழுது என்ன ஆகும் பண்ணா அந்த விடைக்கான விளக்கம் எங்க இருக்கு? செய்யுளில் இருந்து தான் பெறப்படும். அந்த செய்யுளை 2 வரிகளை மேற்கோளாக காண்பித்து நாம் எழுதுவோமேயானால் அங்கே விடைத்தாள் திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். அப்ப திருப்தியை ஏற்படுத்தினா முழு மதிப்பெண்கள் பெறலாம். அடுத்து நீங்க எங்க போனா நெடுவினா போங்க. நெடுவினால் போகும்பொழுது நெடுவினால குறிப்பு சட்டகம், அந்த குறிப்பு சட்டகம் அப்படி திறக்கும் பொழுதே அந்த குறிப்பு சட்டகம் அவ்வளவு அழகா இருக்கும். குறிப்பு சட்டகத்தை நீங்க அழகா கொடுத்துட்டீங்கன்னா வெற்றியை பெறுகிறீர்கள் என்று அர்த்தம். 8 மதிப்பெண் வருது, 7 மதிப்பெண் வருகிறது. 12ஆம் வகுப்புனா 6 மதிப்பெண், இங்க 7 மதிப்பெண் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 7 மதிப்பெண் வருகிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு சட்டகத்தை அழகாய் கொடுக்கணும். குறிப்பு சட்டகம் அழகா இருக்கணும். ஏன் அப்படின்னா பெரும்பாலான நேர மேலாண்மை உங்களுக்கு மட்டுமல்ல, விடைத்தாள் திருத்துபவர்களுக்கும் நேர மேலாண்மை உண்டு. ஒரு தாள் எடுக்கிறாங்கன்னா 20 நிமிடம், 20 25 நிமிடம் அவ்வளவுதான். ஒரு நாள் முழுவதும் உட்காந்து ஒரு தாள் திருத்திட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் நேர மேலாண்மை உண்டு. அப்ப நெடுவினா திருத்துற பக்கம் போறாங்க அப்படின்னா அவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னா உன்னுடைய முகப்பு, அது அந்த குறிப்பு சட்டகம் ஒன்று போட்டிருப்பீங்களே, அந்த அலங்கரிச்சு வச்சிருப்ப பத்தியா, அந்த ஜோடிச்சு வச்சிருக்கிற பத்தியா, அது தேவை. அந்த குறிப்பு சட்டகம் அழகா இருந்துச்சு, அதுல இருக்கக்கூடிய செய்திகள் அழகாய் பிழை இல்லாமல் எழுத்து வடிவத்தோடு கொடுத்திருந்தா அப்படின்னா அடுத்தது படிக்க மாட்டாங்க. அப்ப முன்னுரை படிப்பாங்க, முடிவுரை படிப்பாங்க, இடையில் உள்ள அந்த குறிப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய உட்தலைப்பில் கொடுத்திருக்கேன்னு பார்ப்பாங்க. கொடுத்திருக்கிற 2ம் சரியா இருக்கா அப்படின்னா நீ முழு மதிப்பெண்ணை அங்கு பெறலாம், வெற்றி பெறுக்கலாம். ஐயா இப்போ ஒரு நெடுவினா எழுதுறோம், அதுக்கு குறிப்பு சட்டகம் போடணும், நிறைய மேற்கோள் போடணும், அவசியமா? அவசியம்தான். ஏன் அவசியம்? ஐயா ஒரு காலத்துல தமிழ் ஆசிரியர்கள் எப்படி இருந்தார்கள்? வெள்ளை வேட்டி சட்டை கட்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், அடையாளப்படுத்திடலாம், ஓ இவர் தமிழ் ஆசிரியர் அப்படின்ட்டு. இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர் ஒரு வேறு விதமாக தோற்றம் அளிப்பார். ஆனா இன்று இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தமிழ் ஆசிரியர் கண்டுபிடிக்க முடியுமா? அவர் வகுப்பு உள்ளே வந்து தமிழ் பாடம் எடுத்தால்தான் அவர் தமிழாசிரியர் என்பதே நமக்கு தெரியும். அதுவரை அவர் யாருன்னே தெரியாது. எந்த ஆசிரியர் எந்த பாடத்தை எடுக்க போகிறாருன்னு தெரியாது இல்லைங்களா? அப்ப ஆசிரியர்களுடைய தோற்றங்களிலே நிறைய மாற்றங்கள் உருவாகிருச்சு. அப்ப மாற்றங்கள் உருவாகிருச்சுன்னா ஆசிரியர்கள் திருத்தக்கூடிய மனப்பாங்கும் மன அமைப்பும் மாறி இருக்கும். அப்ப அதுக்கு ஏற்ப கால சூழலுக்கு ஏற்ப நம்ம விடைத்தாளிலும் மாற்றம் கொடுக்கணும். ஒரு நேரத்துல தமிழ் படித்தால் போதும், தமிழ் படித்து பிழை இல்லாமல் எழுதினால் போதும், முழு மதிப்பெண் வாரி வழங்கப்படும். இப்ப அப்படின்னு படித்தால் மட்டும் போதாது, பிழை இல்லாமல் எழுதினால் மட்டும் போதாது, எழுத்து அழகா இருந்தால் மட்டும் போதாது, அதை அழகுபடுத்தி தரணும், ஜோடிக்கணும். அப்ப நீ ஜோடிச்சு எழுதும் பொழுதுதான் முழு மதிப்பெண்களை நீ பெறுகிறாய்.
சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் கூட பார்க்கலாம், பொது கட்டுரையில் இந்த கொரோனா பற்றி கேட்டிருந்தார்கள். இப்போ கொரோனா பற்றி கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயா 2 பக்க அளவில் கட்டுரை எழுதுக அப்படின்னா, அந்த 2 பக்கம் அப்படிங்கிறது 2 பக்கத்தோடு நிறுத்திடக்கூடாது, அளவுகோல் வச்சு நம்ம எழுதக்கூடாது. 2 பக்கமா, 2 பக்கத்திலிருந்து 3 பக்கம் போகலாம். ஐயா எப்படிங்க 3 பக்கம் போகிறது அப்படின்னா, நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒத்துழைப்புக்கும் ஏதேனும் ஒரு மேற்கோள், நீ படித்த கவிதையிலிருந்து இல்லை நீ கேட்ட பழமொழிகள், நிறைய பழமொழிகள் சொல்லியிருப்ப இல்லையா, பழமொழிகளில் இருந்து நீ கேட்ட சினிமா பாடல்னா தத்துவ பாடல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தத்துவ பாடல்களுடைய மேற்கோள்கள் இதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அந்த பொது கட்டுரை முழு மதிப்பெண்ணை பெறுவதற்கு ஒரு சிறப்பான அமைவிடத்தை ஏற்படுத்தி தரும். அன்புள்ள மாணவர்களே, மொழிப்பாடத்தை பொறுத்தவரை நாம் முழு மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் நான் மேற்கூறிய எல்லா செய்திகளையும் நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக வருகிற அரசு பொதுத் தேர்வில் மொழி பாடத்தில் முழு மதிப்பெண்களை பெறலாம் என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஐயா மிக அருமை ஐயா, நல்ல முறையில் வழிகாட்டுதல் நெறிமுறையில். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர் சொன்ன அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.